நிச்சயமாக அபிரகாம். தென்காசி மாவட்டத்தில் முதியோர் காப்பகத்தில் உணவு அருந்தியதில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டதில் 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகில் முதியோர் காப்பகமானது செயல்பட்டு வருகிறது. இந்த முதியோர் காப்பகத்தில் ஆண்கள், பெண்கள் உட்பட 80க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு மாமிச உணவு சாப்பிட்டதன் காரணமாக முதியவர்களுக்கு உணவு ஒவ்வாமையானது ஏற்பட்டது. இதன் விளைவாக அவர்களை தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் 4 நபர்கள், 3 பெண்கள் உட்பட ஒரு ஆண், 4 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இன்று காலையும் சேர்த்து 4 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கோட்டாட்சியர் லாவண்யா ஆகியோர் நேற்று விசாரணை மேற்கொண்டதில் காப்பகத்திற்கும் சீல் வைத்து நடவடிக்கை ஏற்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக இன்று அதற்கான அடுத்தபடியாக மாவட்டத்தில் மேலும் அவர்கள் உடல் ஒவ்வாமை ஏற்பட்டதில் அதிகப்படியான அவர்களுக்கான உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் 5 நபர்கள், 3 பெண்கள், 2 ஆண்கள் உட்பட 5 நபர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தென்காசியிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மேற்சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டபொழுதும் அவர்களுக்கு உடலில் அதிக தீவிரம் இருப்பதன் காரணமாக அவர்கள் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அபிரகாம்.